ஹலோ படிஸ் நெல்லை ஆங்கிலஸோட ஃபஸ்ட் டைமோட வீடியோ. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கீர் அண்ட் என்ன எக்யூப்மெண்ட் செட்டப்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறது காமிக்க போகிறேன். நான் இப்போ சோலோ ஃபிஷிங் தான் போவேன். சோலோவாக தான் ஆக்ஷன் கேமரா கேரி பண்ணாமல் இருக்கும். மவுண்ட் பண்ணுறதுனால அந்தளவுக்கு வீடியோ ஸ்டேபிளாக இருக்காது. வரப்போகிற வீடியோலாம் அது வரப்போது பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸோட பேசிக்கான எக்யூப்மெண்ட்ஸுக்காக ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நல்லா என் கைக்கே வரலை. அது நான் மெல்ல தான் வாங்குவேன். ஃபிஷிங்கை பொறுத்தவரைக்கும் பேசிக்கான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ராட் அண்ட் ரீல் தான் ரொம்ப முக்கியமானது. ஃபிஷிங்கை பொறுத்த வரைக்கும் ஆங்கிள்ஸ்க்கு ஒரு ராடு வேணும், இல்லைனா ஒரு ரீலு. ராட் அண்ட் ரீல் ரெண்டுமே மெயினானது. அதுக்கு முன்னாடி லைனு ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா மோனோஃபிலமெண்ட்டோ பிரைட் லைனோ அது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற ரீல் வந்து பார்த்திங்கன்னா மிச்சில் பிராண்ட்லேருந்து MX6 என்னடா இது நம்ம MX6 சீரீஸு ட்ராக் ஃபில் டைட் போட்டு வச்சுருக்கேன். MX6 இதில் வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சிட்டு உங்களுக்கு காட்டினாலும் தெரியாது. MX6 300 சீரீஸ் லைனு இது ரீல் வச்சுருக்கேன். லைன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்பைரக்கிங்லேருந்து சாம்ராயிலேருந்து 30 mm க்ரீன் கலர் லைன் வாங்கி வச்சுருக்கேன். இந்த லைனோட வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா சூப்பராக இருக்குது. ஸ்மூத்தாகவே கேஷ் பண்ண முடியுது. கேஷ் ஸ்மூத்தாக போகுது, நல்லா லாங் டிஸ்டன்ஸு போகுது, நல்லா விண்ட்டு எதிர்த்து போகுது. சொல்லக்கூடாது. பியரிங் வந்து பார்த்திங்கன்னா 12 பியரிங் +1 வச்சுருக்காங்க. ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூடதான் சொல்ல முடியாது, ரொம்ப குறையும் சொல்ல முடியாது. ரேஷியோ கொஞ்சம் கம்மியான ரேஷியோ தான். ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா கீர் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 5.1.1 போட்டிருக்கு. இதில் நான் அந்த கீர் ரேஷியோக்குள்ள ரீல் தான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த ரீல் பெரும்பாலும் எனக்கு நல்லா இருக்குது. லூர் கேஸ்ட் பண்ணி பிடிக்கும். பைட் கேஸ்டிங் இதெல்லாம் பண்ணாலும் நல்லா இருக்குது. ஜில்லே மீனுக்கு தேடை மீனுக்கு நல்லா பெஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த ரீல் யூஸ் பண்ண. ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸு ஒரு 5 கிலோ 3 கிலோ உள்ள தேலை மீன் இழுக்கிறதுக்கு இந்த ரீல் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து யூஸ் பண்ணுற ராட் வந்து பற்றி நான் காட்டிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாலிட் பைப்பர். இது வந்து பார்த்திங்கன்னா சாலிட் பைப்பர் கிடையாது, கிளாஸ் பேப்பர் ராடு. இது வந்து என்ன பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா சாலிட் பேப்பர் தான் போட்டு, பட் ஆனால் இது வந்து நான் கிளாஸ் பேப்பர் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது கிளாஸ் மாதிரியே இருக்கும், கிறிஸ்டல் கிளியரு. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பிராண்ட் வந்து நான் காட்டுறேன். இந்த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா லுக்கானா போட்டிருக்கு. லுக்கானா பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் கிளியர் சாலிட் ஃபைபரு 210 சென்டிமீட்டர் ஆல்சோ 7 ஃபீட் ராடு. இது இந்த ராடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இங்கே கேட் ஃபிஷிங்கு பால் செட் யூஸ் பண்ணுறவங்க இந்த ராடு பெரும்பாலும் வாங்கலாம். சாலிட் ஃபைபர் ராடு, கிளாஸ் ஃபைபர் ராடுலாம் சூப்பராக இருக்கும் பால் செட் ஃபிஷிங்கு, கேட் ஃபிஷ் ஃபிஷிங்லாம். அது பார்த்திங்கன்னா நம்மளோட நாட்டு விராலு அந்த மாதிரியான மீன்களை பிடிக்க இந்த பிகினருக்கு இது நல்லது. ஏன்னா பிகினர் வந்து அந்தளவுக்கு புரிதல் இருக்காங்க, டப்பு டப்புன்னு உடைக்க தான் பார்ப்பாங்க. இந்த ராடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கிளிச் அடிக்கிற மாதிரியான ஒரு த்ரெட்டு உள்ளே கொடுத்துருக்காங்க. இந்த த்ரெட்டு தான் இருக்கிறதுல சூப்பராக இருக்குது பார்க்க. என்ன த்ரெட்டோ நமக்கு அது தேவையில்லை. மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த ராடில் வந்து பார்த்திங்கன்னா 5 கைடு. இது வந்து டிப்பு நல்லா ஸ்ட்ராங்கான டிப்பு பாருங்கள். வலைய வைக்கிறதே சங்கடம், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் டிப்பு, ஒட்டையவே உடையாது. இது பால் செட்டுக்கு யூஸ் பண்ண தரமான ராடு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லூர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணியிருந்தா இப்படி கவரில் போட்டு வச்சுருக்கேன். புதுசாக வேறு 5 லூர் வந்திருக்கு இன்றைக்கி. ஸோ ஃபஸ்ட்டு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த லூர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச லூருன்னு சொல்லலாம். அது வந்து நல்ல ரிசல்ட் உள்ள லூரு. ஃபஸ்ட்டு மீன் அடித்த லூரு தான். பட் ஆனால் பயலுக்கு வெயிட்டு அடிச்சல்ல மீனோட வெயிட்டு மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு ஹூக்கெலாம் குறைய சொல்லுங்க. சரியான சார்பு ஃப்ராகு நல்லா அல்ட்ரா ஸ்மூத்தாக இருக்கும். சிலிக்கான் ஃப்ராக்ல எனக்கு பிடிச்ச ஃப்ராக் தான். இது வந்து நான் லோக்கல் பிராண்டு தான் இது வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 90 ரூபா ஃப்ராக்கு. இது எனக்கு மறக்க முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஃப்ராக்கு தான், ஃபஸ்ட்டு வாங்கின ஃப்ராக்கு தான். ஃபஸ்ட்டான மீன் அடித்து வீட்டுக்கு தூக்கிட்டு வந்த ஃப்ராக்கு தான். எனக்கு ஏன்னா அப்போ போல் ஹூக்கப் பண்ண தெரியாது. இந்த ஃப்ராகில் கரெக்டாக அடித்து ஒரு 3 செகண்ட் வெயிட் பண்ணி ஹூக்கப் பண்ணேன். இந்த ஃப்ராக் வந்து பார்த்திங்கன்னா 90 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினேன். கன்னியாகுமரிக்கார்கிட்ட வாங்கியிருந்தேன். இந்த ஃப்ராக் வந்து ஒரு குறைஞ்ச முடியாது. நல்ல எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஃப்ராக் சொல்லலாம். ஒரு சென்டிமெண்டல் ஃப்ராக்னு சொல்ல மாதிரி தான். இதுவும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். வாயை வச்சா மட்டும் கலப்புன்னு அடிச்சிருவான். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ராக் இது கலரே டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் பயல்ட்டானா என்ன ஆச்சுன்னா ஒரு குறைபாடு, ஏன் என்ன எதுவும் தெரியல, தலைவன் டச்சுன்னு தண்ணிக்குள்ளே போயிடுவான். இதுதான் பெரிய பிரச்சனையே வந்துட்டு இருக்கிறதுல.
டப்புன்னு தண்ணிக்குள்ளே போய் உட்காந்துக்கிடுவான். வெளியே வரதுக்குள்ளேயும் இழுத்து இழுத்து மண்டை வெடிச்சிரும். இது வந்து பார்த்திங்கன்னா டெயில் ஸ்பின்னர். இந்த ஃப்ராக் பார்க்கவே சூப்பராக இருக்கும். கிடு 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 கிடு. டெயில் கலர் வந்து சூப்பராக இருக்குது. டெயில் கலர் பார்க்க எந்த மீன் பார்த்தாலும் சூப்பராக அடிக்கும். மீன் வந்து ஹூக்கப் ஆகிறதுக்குன்னு குறையே சொல்ல முடியாது. பாருங்கள், இது எல்லாம் சாஃப்டாக இருக்குது. சிலிக்கான் ஃப்ராக் நல்லா சாஃப்டாக இருக்குது. இது சிலிக்கான் ஃப்ராக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்குது. ஏன்னா இது ஃபுல்லாக சுடு தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போட்டு இல்லை சிலிக்கான் ஃப்ராக் இருந்தாலும் போட்டு பாருங்கள், உங்களுக்கு அதே ஆட்டோமேட்டிக் குவாலிட்டி தெரிஞ்சிடும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேண்ட்ரிக் தாய்லாந்து ஃப்ராக்கு, ஹேண்ட்மேட் ஃப்ராக்கு, நேச்சுரல் ரப்பர், டபுள் ஸ்பின்னர் போட்டு இதில் ஒரு எல் ஸ்பின்னர் வேறு போட்டிருக்காங்க. இதில் ஒரு எல் ஸ்பின்னர், அப்புறமா டிஃப்ரெண்ட்டான ஒரு டீமன் ஸ்பின்னர் மாதிரி. இந்த ஸ்பின்னரை பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஸ்பின்னர். இந்த ஃப்ராக் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆஃபரில் வாங்கினேன். நான் எனக்கு இது போட்ட டெலிவரி காசை மட்டும் எடுக்கணும் எப்படியாட்டி இதை வச்சு. என்கிட்ட இந்த ஒரு கலர் மட்டும் இருக்குன்னு நினைக்காதீங்க. என்கிட்ட இந்த ப்ளூ கலர் ஒன்றா, இந்த ப்ளூ கலர் ஒன்று, க்ரீன் கலர் ஒன்று, அதுக்கடுத்து ரெட் கலர் ஒன்று, ஆரஞ்சு கலர் ஒன்று, எல்லோ கலர் ஒன்று. இந்த 5 மட்டும் மேட்ரிக்லேருந்து நான் இந்த 5 லூர் வாங்கியிருக்கேன். மேட்ரிக் வந்துன்னா எனக்கு இந்த அளவுக்கு இந்த இது வந்து நான் ஹேண்ட்மேட் ஃப்ராக்கு சொல்லுதாங்க. ஹேண்ட்மேட் ஃப்ராக் ரொம்ப சாஃப்டாக இருக்காங்க. பட் ஆனால் இது சாஃப்டாக இது அந்தளவுக்கு இல்லை. இது ஆனால் ஹூக்கு நல்லா இருக்குது பார்க்க. பட் ஆனால் ஹூக்கப் ஆனால் இதோடு நின்றுக்கிடுது. மீன் இப்படி அடிச்சுன்னா ஹூக் இதோடு நின்றுக்கிடுது. இப்போ உங்களுக்கு கிளியராக தெரிய மாட்டேது. கேமரா ஃபோனையும் கேமரையும் மாற்றி மாற்றி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஹூக்கு தெரியுதா? இது அந்தளவுக்கு பெருசாக இல்லை. இந்த சைடு இருக்க ஹூக்கு அது ரொம்ப குறைபாடாக இருக்குது. யாரோ யூஸ் பண்ண ஃபெயிலியரான ஃப்ராக் தான். பட் ஆனால் மீன் அடிக்கும். மீன் அடிக்காதுன்னு சொல்லிவிட்டேன், மீன் அடிக்கும். இதில் யூஸ் பண்ணிக்க ஹூக் வந்து பார்த்திங்கன்னா BKK ஹூக்கு யூஸ் பண்ணிக்காங்க. 5 வந்துச்சுன்னா தாய் ஃப்ராக் தான். எனக்கு 5 ஃப்ராக் இருக்குது மொத்தம். 5 தாய் ஃப்ராக். 5 பேரோட 9 இருப்பேன். அந்த சைட்லேயே அந்த டாப்பில் மட்டும் தான் கலர் காணும். கேமரா தூக்கி கிடக்கு பாருங்கள். 5 பேர் 9 இருக்கான்ல, இதுதான் இந்த 5 ஃப்ராக்கு. இந்த 5 ஃப்ராக்கு பார்க்க 9 இருக்குது. ரெண்டாவது விஷயம், நமக்கு அடுத்தடுத்து வர ஃபிஷிங் வீடியோ வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன் எனக்கு எக்ஸாம் நடக்கு பெரும்பாலும் மே மாதம் ஃப்ரீ ஆயிடுவேன். மே ஏப்ரலுக்குலாம் லீவ் தான் நமக்கு. அதில் வந்துன்னா வீடியோ வர அதிகமான சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் நம்ம போகிற ஸ்பாட்டு வந்து பார்த்திங்கன்னா 6 அந்த மாதிரியான இடம் தான். 6 வந்துட்டுனா அந்தளவுக்கு லூருக்கு வந்து ரிசல்ட்டு கொடுக்காது. ரிசல்ட்டு கொடுக்கும். பட் ஆனால் ரொம்ப நேரம் கேஸ்ட் பண்ணி தோள்பட்டை வலிக்கிற நேரத்தில் அடிக்க போது மீன் கரெக்டாக ஹூக்கப் பண்ண முடியாது. அது ரொம்ப பெரிய சங்கடமாக இருக்கும். அதனால் வரப்போகிற வீடியோ 6 போகலாம், அன்சக்ஸஸாகவும் போகலாம். நம்ம பெரும்பாலும் லூர் ஃபிஷிங் வந்து அந்தளவுக்கு விரும்ப மாட்டோம். பெரும்பாலும் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நான் மண்புழு இல்லைனா மாவு தான் யூஸ் பண்ணுவேன். இது ரெண்டுத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம மாவு பேசி அது எதுன்னு லூர்ஸு இந்த லூர் மட்டும்தான் என்கிட்ட இப்போதைக்கு. டாப் வாட்டர் லூர் சொன்னால் இது மட்டும்தான் இருக்குது என்கிட்ட. டாப் வாட்டர் லூர் மட்டும்தான் இருக்குது. பட் ஆனால் ஒரு டீப் வாட்டர் லூர் இருக்குது, சிலிக்கான் உள்ளது. அந்த லூர்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டிங்க சிரிச்சு பிடிங்க, இந்த லூர் எதுக்கிட்ட வச்சுருக்கேன்ட்டு. இந்த லூருக்கு அந்த லூருக்கு சம்மந்தமே இருக்காது, வாங்கியிருக்க லூருக்கும் அப்படி இருக்கும். இதோட கேஸ்ட்டு என்ன ரேட்டு வாங்கினதுன்னா 200 ரூபாய்க்கு வாங்கினேன் இந்த ஹேண்ட்மேட் லூரு. பட் ஆனால் குவாலிட்டி நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. டிஃப்ரெண்ட்டான ஸ்பின்னரு. ஃப்ராக் குவாலிட்டி தரமாக இருக்குது, ஒரு குறையும் சொல்ல முடியாது. டிசைன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேட்ரிக்லேருந்து நம்மளை ஒரு தாய்லாண்டு ஃப்ராக்குன்னு மட்டும்தான் தெரியும். மித்தபடி எனக்கு வேறு தெரியாது மேட்ரிக்னா. பட் ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருக்குது, ஒரு குறையும் சொல்ல முடியாது. தரமான ஃப்ராக் பேப்பில் டிசைன்லாம் பார்க்க. மீன் ஆனால் அடிச்சுன்னா கன்ஃபார்ம் மூக்க போகும். ஸ்மூத்தாக இருக்குன்னா ஸ்மூத்தாக தான் இருக்கும். மீன் அடிக்க ஸ்மூத்தாக தான் இருக்கும். மீன் அடித்து நல்லா உங்களுக்கு மீன் வந்துச்சுன்னா சின்ன மீன் இருந்தாலும் நல்லா அடிக்கணும். நல்ல ஒரு ஸ்ட்ரைக் அடித்தா மட்டுமே மீன் லாக்காக வாய்ப்பு உள்ளது. ஒரு ஆள் மீன் எப்படி பவர் போட்டு தான் கிடைக்கும், பவர் இல்லாமல் நம்ம சித்தகையாக கிடைக்காது. இது 5 ஃப்ராக் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ராக்லேயும் ஒவ்வொரு மாதிரி குக் செட்டப் ஆகும். ஒவ்வொரு ஃப்ராக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது. எல்லாத்தையும் கலந்து ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுக்கணும். வெந்நியில் போட்டு எடுத்தால் சரி வரும். பிறகு வந்து எனக்கு சரி போட்டு வர மாட்டேங்குது. வெந்நியில் போட்டு எடுக்கணும். அம்பிட்டு ஃப்ராக்கையும் நான் இதுதான் மக்களே என் கலெக்ஷனு. அதான் வச்சுருக்கேன்.
1 2 3 4 5 6 7 8 9 ஃப்ராக் இருக்குது மொத்தம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குது. இது 5 மட்டுமே ஹேண்ட்மேட் ஃப்ராக்கு. மிச்ச 4மே சிலிக்கான் ஃப்ராக்கு. மிச்ச 4 ஓவர் சிலிக்கன்லாம் கிடையாது. மிச்ச 4மே 100 ரூபா சிலிக்கன் ஃப்ராக்கு. 100 ரூபா சிலிக்கன் ஃப்ராக்காக இருந்தாலும் நான் கேமரா சாய்ப்பேன். கேமரா செஸ்டிங்ஸ் ஆர்டிஸ் மிச்சம் 100 ரூபா சிலிக்கன் ஃப்ராக் தரமான ஃப்ராக் வாங்கியிருக்கேன். நான் வச்சுட்டு ஆக்ஷன் கேமரா வச்சு தான் வீடியோ எடுக்கானா. ஆக்ஷன் கேமரா கதை இருக்குது. பட் ஆனால் தலைவனை ஃபோனில் தான் கண்ட்ரோல் பண்ணுவேன். ஏன்னா இங்கே இப்படி கையை விட்டு டச்சப் பண்ணால் வீடியோ டிஸ்டர்பாக இருக்கும். இப்படி கண்ட்ரோல் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இப்படி மடியில் தூக்கி பிடிச்சிடுவேன். நான் இப்போ மடியில் தூக்கி பிடிச்சினா எனக்கு கிடச்ச கிடையாது. பிடிச்சி இப்படி 2 தட்டு நயமாக முடிஞ்சிடும். நான் இங்கே மேலே வச்சுருக்கேன். இப்படி பேசிப்போ டப்புனு ஆஃபிஸ்டிங் பொருள் எடுக்கும் கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி போகிறதுக்குள்ளே இந்த வீடியோ எடிட் பண்ணுறக்குள்ளேயும் ஒரு 2 நாளாக ஆயிரும். நம்ம சும்மா கிடையாது, படிக்கணும். எக்ஸாம் வருது, படிக்கணும். படித்தா மட்டும் தான் வாழ்க்கையில் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இது வச்சுருப்பாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இது இந்த ஃபிஷிங் போனதுக்கே எங்கள் வீட்டில் மானங்கட்டை ஏற்றி விடும். பட் ஆனால் அதெல்லாம் கண்டுக்கிடக்கூடாது. வாழ்க்கைங்கிறது என்ஜாய் பண்ணேன். அதெல்லாம் பார்த்து கண்டுக்கிட்டேன்னா வேஸ்ட் ஆகிடும். இதுக்கு வீட்டில் வாங்குறதுக்கு மானங்கட்டை ஏற்றி விடுது. இந்த 5 ஃப்ராக் வாங்குறது எதுக்கு ஒரே மாதிரி 5 ஃப்ராக் வாங்குதுன்ட்டு. இதை நான் 3 ஃப்ராக் வேறு விற்கணும். என்னத்தை போட்டு விற்கணும் இருக்குது மனசாச்சே இல்லை. விற்று தான் ஆகணும். என்ன செய்ய, ஏதாட்டு 3 கலரை எடுத்து விற்று தான் ஆகணும். ஏன்னா போட்ட டெலிவரி காசாட்டு எடுக்கணும். அப்புறம் இல்லைன்னா பச்சை மட்டை உறிஞ்சு போகும். இது என்னோடய ஃப்ராக் கலெக்ஷன். இது என்னோடய ரீலில் யூஸ் பண்ணிக்கலான்னு பாருங்கள். வரப்போகிற வீடியோவில் நம்ம வீடியோவிலேருந்து ஷோவாக இருக்கும். ஏன்னா நம்ம வீடியோவில் வரப்போகிற நெக்ஸ்ட் எல்லாமே ஃபிஷிங் டிப்ஸ் மட்டும்தான் முக்கால்வாசி நாள் போடுவேன். புரியுதுங்களா? ஃபிஷிங் டிப்ஸ் மட்டும்தான் வரும் முக்கால்வாசி நாள். ஏன்னா ஃபிஷிங் டிப்ஸ் தவிர்த்து நமக்கு வேறு சொல்ல முடியாது. நமக்கு போகிற ஸ்பாட்ஸ் எல்லாமே சனி ஞாயிறு மட்டும்தான். அதுக்கு டெஸ்ட்டு வேறு வந்துட்டு. ஆனால் ஏப்ரலுமே குறைபாடே இல்லாமல் ரீல்ஸ் வரும், வந்துக்கிட்டே இருக்கும். ஷார்ட்ஸ் இல்லைன்னா ஒரு லாங் வீடியோ போட்டுரும். வாரத்துக்கு கன்ஃபார்ம் ஒரு லாங் வீடியோ. மித்த நாள் இதாட்டு கொஞ்சம் 2-3 நாள் கழிச்சு மட்டும் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். டெஸ்ட்டு நடக்கு, அது பெரிய மண்டேடி. அதனால் எனக்கு நடக்கிற ஒரு பெரிய சங்கடமே டெஸ்ட்டு மட்டும்தான். டெஸ்ட் இல்லாத போது நம்மளுக்கு கிடச்சல. பட் ஆனால் அடுத்த வருஷம் வீடியோ வர கம்மியாக தான் வரும். ஏன்னா அதுக்கடுத்து வர 12th போகும். 12th போய்ட்டுனா நமக்கு வீடியோ போட முடியாது. ரொம்ப மைண்ட் அப்செட் ஆகிருப்பா. நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வேறு போயிட்டு காலங்கத்தில் ஸ்டெடியம் முடிச்சுட்டு சாயங்காலமாக ஸ்டெடியம் முடிச்சுட்டு வரதுக்குள்ளேயும் மண்டை வெடிச்சிடும். அதுக்கு அதை தெரிஞ்சு போட முடியாது. எப்போ மாட்டு போனால் வேணால் வீடியோ வேணால் எடுத்து வேணால் போடுவேன். இந்தா பையனை இப்போ தான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். நான் ரீலை சர்வீஸ் பண்ணணுன்னா நம்மள்ட்ட ஃபோன் அடித்து சொல்லியிருங்கப்போ. நம்ம ஃபோன் எடுத்து வச்சுக்கூட தப்பு. ஃபோன் நம்பர் கொடுக்கக்கூடாது. அப்புறம் விளையாட போயிடுவோம். ஃபோன் அடித்து கேட்பாண்டு ஃபோன் நம்பர் கொடுக்க மாட்டேன். என்னோடய ஐடி கொடுத்துருந்தேன். டேரெக்டாக டிஎம் பண்ணி பாருங்கள். அதே உங்களுக்கு டேரெக்டாக எக்யூப்மெண்ட்ஸ் வேணுனாலும் சொல்லுங்கள். நான் ஒரு கம்மியான பார்த்து நான் எடுத்தேன். எனக்கு லாபம் வச்சு பார்க்கணும்னு நினைக்காதீங்க. நான் லாபம் வச்சு பார்க்க மாட்டேன். நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ், உங்கள் சப்ஸ்கிரைபருக்காண்டி கண்டிப்பாக நான் லோ ப்ரைஸில் இருந்து நல்ல குவாலிட்டியான பொருளை மட்டும்தான் தருவேன். ஏன்னா இந்த வாங்கிட்டோம்னா இந்த மாதிரி ஃப்ராக் வேணுனாலும் சொல்லுங்கள். என்கிட்ட மேண்ட்ரிக் ஃப்ராக் 5 ஃப்ராக் இருக்குது. அதில் 3 ஃப்ராக் கண்டிப்பாக கொடுத்தாங்கணும். பிறகு அடி வாங்க முடியாது, நம்மளால் தாங்க முடியாது. 3 ஃப்ராக் கொடுக்க போகிறேன். 200 ரூபாய்க்கு எடுத்தேன். அதே 200 ரூபாய்க்கு நீங்களும் எடுத்துக்கோங்க. நான் போட்ட டெலிவரி ஃபீஸை மட்டும் தான் எடுக்க போகிறேன். மித்தபடி நான் வேறு எதுவுமே எடுக்கல. 200 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க. 200 ரூபாய்க்கு கொடுக்கறனால என்ன வச்சுக்காங்க, 150 ரூபா டெலிவரி ஃபீஸு. ஒரு ஃப்ராக் ஏட்டு எனக்கு 150 ரூபா விழுந்துருக்கு. 5 ஃப்ராக் இருக்குது. 150 ரூபா போட்டு எடுக்கணும். 3 ஃப்ராக்கை போட்டு. அதனால தான் யோசிக்கேன். கொடுக்க மனசு இல்லை. பட் ஆனால் மனசு தான் சரி கொடுத்தானே ஆகணும். அதுதான் என்கிட்ட இந்த ஒத்த ராடு மட்டும் தானே கவலைப்படாது. இன்னொரு ராடு இருக்கேன், குட்டி பையன். அந்த ராடு வந்து நான் அடுத்த வீடியோவில் காட்டுவேன். அடுத்த வீடியோ இப்போ வந்துட்டேன். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என்ன இதுன்ட்டு. நம்ம யூஸ் பண்ணுறதுனா பெரும்பாலும் ராட் அண்ட் ஃபிஷிங் தான். நம்ம நெட் ஃபிஷிங் வேறு எதுவும் பண்ண மாட்டோம். நம்ம குரூப் ஃபிஷிங் கிடையாது. நம்ம சோலோ தான். புது ஸ்பாட்டு கண்டுபிடிக்கும். அதேமாதிரி இந்த திருநெல்வேலி உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு தெரிஞ்ச எந்த பிரச்சனையும் இல்லை ஸ்பாட்டாக இருந்தால் மட்டும் டேரெக்டாக டிஎம்மில் லொக்கேஷன் மட்டும் அனுப்புங்க. ஏன்னா நான் புது ஸ்பாட்டு போய் பிடிக்கணும் ஆசைப்பா. வீட்டில் விட மாட்டாங்க. அது நான் வீட்டில் விடுறது வருது. அது நான் 2வது விஷயம் எனக்கு பொறுத்தவரைக்கும். இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சுக்கலாம். அப்புறம் பேசிக்கிட்டே தான் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப பேசுவேன் வீடியோவில். ரொம்ப உடம்புன்னு சொல்லலாம் ஆக மொத்தத்தில். ஆல்சோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சு அடுத்த வர வீடியோ வந்து என்னோடய புது ராடு, பழைய ராடுன்னு சொல்ல பழைய ராடு அதுக்கும் பழைய ராடு. நான் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸு, என்னென்ன சைஸான ஹூக்கு, எந்தெந்த மீனுக்கு எப்படிலாம் பிடிப்பேன், அதுக்கடுத்த ஒரு வீடியோவில் டிப்ஸு போட்டே சாவடிப்பேன். அவங்களெலாம் டிப்ஸு தான் நம்ம பயில தானே இருப்போம்.
சரி இந்த வீடியோ தான் முடிச்சுக்கலாம். பிறகு சார்ஜ் இல்லை, கேமராவில் சார்ஜ் இல்லை, ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை, அப்புறம் செத்துக்கிட்டு போயிட்டு நம்ம பார்க்க முடியாது, ஐடியா அப்படின்னு போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.